ஹலோ கைஸ் டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் வந்து நம்ம ஏர்னிங்ஸ் வந்து பயங்கரமாக மேக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டே நான் சொல்லிக்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த அப்ளிகேஷனோட கான்செப்ட் எப்படி, ஸோ எப்படிலாம் ஏர்னிங்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து மொபைல் நம்பரு, ஸோ நேமு, அதுக்கப்புறம் வந்து இன்விடேஷன் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஓடிபி கேட்கும். ஸோ அதை நீங்கள் சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி சைன் அப் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பரும் ஒரு பாஸ்வேர்டும் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டையும் மொபைல் நம்பரையும் இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நியூ அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லாமே லான்ச் ஆகும்போது நம்ம குரூப்பில் தான் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. புது புது அப்ளிகேஷன்ஸ் வரும்போது நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட்ஸும் பயங்கரமாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் வந்து டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையுமே யூஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே கைஸ், லாகின் பண்ணணும். அப்ளிகேஷனோட டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து அஃபிஷியல் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா டெலகிராமோட சேனல் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கிற விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது கம்பல்சரி கிடையாது. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் வந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வெளியே வந்துக்கலாம். பட் மறக்காமல் நம்மளோட டெலகிராம் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த அப்ளிகேஷனே கிடையாது, எல்லா அப்ளிகேஷன்லையுமே வந்து புது புது பிளான் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ லான்ச் பண்ணும்போது நம்ம வந்து பை பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளான் லான்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம குரூப்பில் தான் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். டே பை டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்மளோட லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் என்ன நோட் பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே வந்து ₹100 வந்து நமக்கு ஃப்ரீயாகவே ஒரு சைன் அப் போனஸாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணானே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக 100 வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து ஒரு 100 வந்து மைனஸ் பண்ணிவிட்டே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்னென்ன இருக்குது அதை நம்ம பார்ப்போம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று கீழே இருக்குது பாருங்கள். ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் சொல்கிற பிளானை மட்டும்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு சம் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃப்ளெக்சிபிள்னு சொல்லிட்டு சம் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு சம் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெகுலரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பாருங்கள். ₹490 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி ₹123 கிடைக்கும். 57 நாளைக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ₹490 நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ ₹490 ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ₹390 பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வேலெட்டில் ₹100 இருக்குது. அதனால நீங்கள் 390 மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் செகண்ட் பிளான் பாருங்கள். ₹1390 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி ₹361 கிடைக்கும். இது வந்து 57 நாளைக்கு கிடைக்கும். இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் தேர்டு பிளான் ₹3390 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு ₹915 கிடைக்கும். இது வந்து 57 நாளைக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிளானும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலரில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 பிளானில் வந்து எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ளெக்சிபிள் போய்க்கோங்க. ஃப்ளெக்சிபிளில் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் வாங்குறீங்க அப்படின்னா ₹200 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா வந்து ₹450 கிடைக்கும். 3 நாளையில வந்து ₹450 கிடைக்கும். ஸோ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெகுலர்ல நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் ₹490 நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள்ல நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் வாங்கலாம். நீங்க ₹200 இன்வெஸ்ட் பண்ணி 3 நாள்ல ₹450 கிடைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பிளான் வாங்கலாம். இல்ல நீங்க ரெகுலர்ல வந்து நீங்க செகண்ட் பிளான் வாங்குறீங்க அப்படின்னா ₹1390 நீங்க பிளான் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ஃப்ளெக்சிபிள்லயுமே வந்து செகண்ட் பிளான் வாங்கக்கூடிய எலிஜிபிள் ஆயிருவீங்க. நீங்க ₹1390 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 3 நாள்ல ₹1875 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க வந்து விஐபி லெவல் வந்து உங்களுக்கு கூடும்.
நீங்க ரெகுலர்ல வந்து நீங்க 3 பிளான் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ளெக்சிபிள்லயுமே வந்து 3 பிளான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரூ. 3,390 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, 2 நாள்ல உங்களுக்கு ரூ. 4,746 கிடைக்கும். நீங்க வந்து மேல உள்ள பிளானே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளெக்சிபிள்ல. 1, 2, 3ம் பண்ணிக்கலாம். நீங்க ரெகுலர்ல 2ண்ட் பிளான் வாங்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 2 பிளான பண்ணிக்கலாம். நீங்க வந்து ரெகுலர்ல ஃபர்ஸ்ட் பிளான் வாங்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 1 மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க தெளிவா வந்து வீடியோவா பார்த்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு புரியாத பட்சத்துக்கு அதுக்கு தான் சொல்றேன். டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்லயுமே லிங்க் ஷேர் பண்ணுவேன். கூடிய சீக்கிரத்தில வந்து ஷேர் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பெர்சனலா மெசேஜ் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போதைக்கு ரெகுலர்லயும், ஃப்ளெக்சிபிள்லயும் மட்டும் வாங்கிக்கோங்க. இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து இப்போதைக்கு பண்ண வேண்டாம். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பிளான்ல ரெகுலர்ல ஃபர்ஸ்ட் 3 பிளான்ல வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிள்ல ஃபர்ஸ்ட் 3 பிளான் பை பண்ணிக்கலாம். ஓகே. ஹோம் வந்துட்டு எப்படி ரீசார்ஜ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நான் மார்க் பண்ற இடத்துல ரீசார்ஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல தான் வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து குயிக் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ 1000ன்னு குடுக்குறேன். நீங்க இந்த பிளஸ் பண்ணி கூட நீங்க வந்து 100, 100ஆ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்ல மைனஸ் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அத நீங்க வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து டெபாசிட் அமௌண்ட்ன்னு சொல்லிட்டு 2 குடுத்துருக்காங்க. பேமெண்ட் கேட்வே 2, பேமெண்ட் கேட்வே 3 அப்படின்னு குடுத்துருக்காங்க. நீங்க எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டே கிளிக் பண்ணிட்டு கீழ கன்ஃபர்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத குடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் லோட் ஆயிட்டு பேமெண்டோட பேஜ்க்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பேடிஎம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா பேடிஎம் ஆப்க்கு போகும். ஸோ அதில கிளிக் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா யுபிஐ ஐடி குடுத்துருக்காங்க. அந்த யுபிஐ ஐடிய வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு இருக்கு. இந்த கியூஆர் கோடு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு பேடிஎம்ல போயிட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாலெட்ல வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அமௌண்ட் வந்து வாலெட்ல ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து பிளான வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ப்ராடக்ட் போய்க்கோங்க. ஸோ இந்த இடத்துல இப்ப ரெகுலர்ல நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் வாங்குறீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, பை நௌன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பிளான் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆயிரும். ஸோ பர்ச்சேஸ் ஆனதுக்கப்புறம் அதில குடுத்திருக்க டேஸ் படி உங்க வாலெட்ல வந்து அமௌண்ட் வந்து டெய்லி ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து அத வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஹோம் வந்துக்கோங்க. இப்போ வந்து வித்ட்ராவல் எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். நான் மார்க் பண்ற இடத்துல வித்ட்ராவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து குயிக் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பேங்க் அக்கவுண்ட் வந்து கரெக்ட்டா வந்து டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்க குடுத்தது ஆல்ரெடி அது வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும். அதுக்கப்புறம் என்டர் ஹோல்டர் நேம்னா, உங்க பாஸ்புக்ல என்ன நேம் இருக்கோ அத கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பேங்க் அக்கவுண்ட்ன்னு இருக்கு. அந்த இடத்துல உங்க அக்கவுண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கீழ வந்து என்டர் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு இருக்கு. உங்க பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். அத கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழ வந்து வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. கெட் கோடுன்னு சொல்லிட்டு ரைட் சைட்ல இருக்கு. அத குடுத்தீங்க அப்படின்னா, உங்க நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய வந்து என்டர் பண்ணிட்டு கீழ கன்ஃபர்ம் ஆப்ஷன் வரும். கன்ஃபர்ம் குடுத்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ பேங்க் அக்கவுண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல குயிக் அமௌண்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கா? ஸோ அந்த இடத்துல வந்து என்ன அமௌண்ட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழ வந்து ஃபோன் நம்பர் இருக்கு. அந்த ஃபோன் நம்பர வந்து அந்த இடத்துலயுமே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோல்டர் நேம், பேங்க் அக்கவுண்ட், ஐஎஃப்எஸ்சி கோடு, அந்த ஃபினான்ஷியல் பாஸ்வேர்ட் அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல லாகின் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிரியேட் பண்ணும்போது இது மாரி ஃபினான்ஷியல் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறதும் ஒண்ணு உங்களுக்கு கேட்கும். ஸோ அது வந்து இந்த பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணும்போது, வித்ட்ராவல் பண்ணும்போதும் மட்டும் அந்த பாஸ்வேர்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு நீங்க உள்ள லாகின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கேட்பாங்க. ஸோ அது பெரிய விஷயம் கிடையாது. அத நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 6 டிஜிட்ல வந்து நம்பர் கிரியேட் பண்ற மாரி இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6ன்னு கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே டீட்டெயில்ஸ் குடுத்துக்கோங்க. மேல வந்து குயிக் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் நீங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ண போறீங்க அப்படின்ட்டு நீங்க டைப் பண்ணுவீங்க. ஸோ பண்ணிட்டு கீழ கன்ஃபர்ம் குடுத்தீங்க அப்படின்னா, வித்தின் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்குள்ளேயே உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ கீழ வந்து இது குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க குடுக்குற அமௌண்ட்லேருந்து 7% வந்து டாக்ஸ் புடிப்பாங்க. ரொம்ப கம்மியா தான். ஒரு ரூ. 15, ரூ. 20 புடிப்பாங்க. பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் டெய்லி வித்ட்ராவல் டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில 6 மணிலேருந்து ஈவினிங் வந்து 5 மணி வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது மாரி உங்களுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வெளிய வந்துக்கலாம். ஸோ இதில நீங்க வந்து ரிவார்ட்ஸ் கூட நெறைய ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்க டீம் மெம்பர்ஸ் கூட நீங்க வந்து இன்வைட் பண்ணி நல்ல ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் மார்க் பண்ண இடத்துல டாஸ்க் ஹால்ன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கா?
ஸோ இதில வந்து உங்களோட லிங்க் இருக்கு. நீங்க லிங்க்க காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கூட நீங்க ரெஃபர் பண்ணி ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். 5 பேர் பண்ணீங்கன்னா ரூ. 500 15 பேர் பண்ணீங்கன்னா ரூ. 1000ன்னு சொல்லிட்டு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏர்னிங்ஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கே புரியும். ஸோ மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஒன் பை ஒன்னா வந்து உங்களுக்கே தெளிவா புரிஞ்சு மத்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.